சோ இந்த வசனத்தை கேட்பதற்கு முன்பாக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த சாயங்கால வேளையில நீர் எங்களை மறைத்துக் கொள்ளுங்க. ஆவியானவர் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் இயேசு சுவாமி. எங்க கூட பேசுங்க, எங்களை உடைங்க, எங்களை உருவாக்குங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமக்காக நீங்க உருவாக்குங்க இயேசு சுவாமி. ஒவ்வொருடைய பக்கத்துல தெய்வ தூதர்களை உட்கார வைங்க. இயேசுவின் நாமத்தாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவரை அறிந்து நாம் அநேகர் ஊழியங்களிலே ஆண்டவருக்காக நம்முடைய நேரங்களை கொடுத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்களிலே. அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். I praise God for these times when God has revealed himself to us and we have known God and we are living in different places and working for the glory of God. So அதே மாதிரி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில எப்படியெல்லாம் நம்ம மாட்டிக்கிறோம், கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம எப்படியெல்லாம் ஜீவிக்கிறோம் ஆண்டவருக்காக என்பது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது. And so during these days it is very important for us to realize how we are living for God. நிறைய நேரங்களில ஆண்டவரை ஏத்துக்கிறோம், ஜெபிக்கிறோம், அதே நேரங்களில நிறைய நாடகங்களையும் நடிக்கிறோம். நம்ம நல்லா இருக்கிறோம் சொல்லி கிறிஸ்தவங்களா இருக்கிறோம், ஜெபிக்கிறோம் சொல்லிட்டு நாடகங்களையும் நடிக்கிறோம். Many a times we genuinely serve God, but there are times when we act as if we are serving God. ஆண்டவர் தெரியாம கூட இருந்திரலாம், ஆனா நாடகம் நடிக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பொல்லாத ஒரு பாவம் அது. Acting as if we are serving God and knowing God can be dangerous than not knowing God. So தயவு செய்து நம்மளுடைய யூத் மீட்டிங்ல பாத்தீங்கன்னாக்கா, இந்த யூத் கிளப்ல நான் என்கரேஜ் பண்ற விஷயமே, நீ கர்த்தருக்காக எப்படி வாழணும், நீ கர்த்தருக்காக நீ எப்படி நிக்கணும், நீ கர்த்தருக்காக என்ன ஊழியம் செய்யணும், எப்படி வாழணும் இந்த உலகத்துல. So in these youth meetings of our church we try to encourage and speak on the issue of how we can live for God. ஸோ தயவு செய்து நீங்கள் வந்து ஒரு உங்கள் மனசை வந்து திறந்து கொடுத்து ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க என்று சொல்லி கேட்கும் போது கர்த்தர் தெளிவாக பேச வல்லவராயிருக்கிறார். And so therefore I would urge you that you pray, be in prayer and ask God to open your hearts and your minds so that God would speak and minister to you this hour. ஸோ இந்த குகையை பற்றி நான் பேசும்போது, இந்த கேவை பற்றி பேசும்போது, கேவ்னாலே ஒரு பயங்கரமான இடம், நம்ம யாரும் விரும்பி ரொம்ப போக மாட்டோம். And I want to speak this evening about a cave in which we are caught up, and caves are places where not many people feel comfortable to go. ஸோ அந்த கேவ்னாலே எல்லாருமே உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவோம், எல்லாம் கொஞ்சம் பயப்படுவோம். ஏன்னா முதல் நம்ம கண்டுக்கு வந்து ஐயோ அது ரொம்ப டார்க்காக இருக்கும், டார்க் பிளேஸ். And cave is not a very exciting place for everyone. So most people would think twice before entering the cave because no one knows what is on the other side, inside of the cave, and it's a dark place. There is no lighting inside. சிலருக்கு வந்து அந்த குகை வந்து ஒளிந்து கொள்ளுகிற இடமாக இருக்கலாம். It could be a place where people would hide. ஸோ நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு டார்க் டைம் ஆஃப் லைஃப், அதாவது அங்கே ஒளிந்து கொள்கிற நம்மளுடைய வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்களுக்கு நம்ம ஒளிந்து கொள்கிற இடம் ஒரு குகையாக இருக்கலாம். And it could be that when we have troubles, when we face difficulties, we might hide in those dark caves. போராட்டமான நேரங்களில், கஷ்டமான நேரங்களில், கண்ணீரான நேரங்களில், நம்ம தேடுகிற நேரங்களில் நம்ம தேடுகிறதெல்லாம் ஒரு குகையை தான் தேடுவோம். ஏதாவது ஒரு குகையான இடமா இருக்குமா? When life becomes rough and we find it difficult to sail through, we would like to go and hide somewhere in a dark place all alone by ourselves. So இந்த குகையை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கேட்டோம். ஆனா இந்த குகைக்குள்ள என்னன்னா இருக்கும்னாக்கா, ஒரு தனிமை இருக்கும், ஒரு வெறுப்பு இருக்கும், ஒரு குழப்பம் இருக்கும். And in these caves there are certain things that we find. One is loneliness, and there is what's the other thing you said? வெறுப்பு. Yeah, there would be frustration and there would be confusion. So இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் குவாரண்டைன் கூட சொல்லலாம், நம்ம குவாரண்டைன் பண்ணிக்கிறோம் அது மாதிரி. And being in a cave can be equal to being in quarantine. இந்த மாதிரி குவாரண்டைன் பண்ணிக்கொள்றோம், நம்ம குகைக்குள்ள போயிடுறோம், நம்ம ஒளிஞ்சிக்கலாம், நம்ம மறைஞ்சிக்கலாம் அப்படி சொல்ற நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஒரு வார்த்தை யூஸ், just leave me alone, என்னை விட்டுடுங்கன்னு சொல்லுவோம். In times when we try to enter a cave and try to be there, being away from the world, we would request everyone, just leave me alone. ஜனங்க நம்மள கிரிட்டிசைஸ் பண்ணும்போது, ஜனங்க நம்மள விரட்டும்போது, ஜனங்க நம்மளோட கூட போராடும்போது, just leave me alone, என்னை விட்டுடுங்க, நான் தனியா போயிடுறேன், ஒரு குகைக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறேன். When people criticize us, they fight with us, they get into conflict with us, we would just like to be alone, and therefore we would tell them,
quote unquote, leave me alone. எல்லாத்துக்கும் மேலாக பாவம் செய்யும்போது நம்மளுக்கு ஒரு தனிமையான ஒரு குகை வேணும்னு யோசிப்போம். And there are other times when we engage in sin, we would like to have a private cave for ourselves. So ஒரு அளவுக்கு உங்களுக்கு இந்த கேவ் பத்தி உங்களுக்கு குகையை பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு இப்போ. I hope you have some kind of idea forming in your mind about this cave. ஒண்ணே ஒன்று சொல்றேன், தயவு செய்து சொல்லாதீங்க நான் எந்த குகையும் இல்லை, இங்க எல்லாருமே ஏதாவது ஒரு குகையில மாட்டிக்கிட்டு இருக்கோம். So don't be in a denial mode saying that I am not in a cave, because each one of us are caught up in some kind of cave in our lives. அந்த குகை வந்து யாருக்கும் தெரியாது, உங்க அம்மா அப்பாக்கு தெரியாது, உங்க டீச்சருக்கு தெரியாது, உங்க ப்ரொஃபஸருக்கு தெரியாது, உங்க டாக்டருக்கு தெரியாது, ஆனா உனக்கு மட்டும் அந்த குகை தெரியும். And no one is aware of those caves in our lives. Our parents, our teachers, even our doctors, nobody knows those caves, only we know it. என்ன முகம் ஒரு மாதிரி இருக்குது, நல்லா இல்ல, ஆனா நீ ஒரு குகைக்குள்ள இருப்ப, வெளியில அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கற. They might see our face and know that there is something wrong, something is not right with you, but they would not know that we are in a cave. நான் இன்னும் தொடங்கவே இல்ல. I haven't started yet. But இதுவே உங்ககிட்ட நிறைய கேள்வியை உங்களுக்குள்ள எழுப்பி இருக்கலாம். But there are questions that raises from these introductions. So நான் துவங்குவதற்கு முன்பாகவே நான் கேட்கிற ஒரு கேள்வி, எந்த குகைக்குள்ள நீ மாட்டிக்கொண்டிருக்கிறாய்? So therefore I want to ask a question at the beginning, what kind of cave in which you are caught up in? So இன்னைக்கு நான் அப்படியே யோசித்து கொண்டிருக்கும்போது என்னுடைய மைண்ட்ல என்னமோ ஓடி பறந்து வந்து இந்த டாபிக் அப்படியே என் மைண்டுக்குள்ள விழுந்தது. And as I was meditating on what to speak this evening to the young people, this is a word that came from God upon me. So இந்த டாபிக் வரும்போது நான் பைபிள்ல போய் தேட ஆரம்பிச்சேன். And as the Lord gave me this topic, I went searching in the scriptures. வேதத்திலே 1 சாமுவேல் 22வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். In 1 Samuel chapter 22 verse 1, தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுலாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரும் அவன் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். 1 Samuel 22 verse 1, it reads like this: So David left Gath and escaped to the cave of Adullam. நல்லா தெரிஞ்சுக்கங்க, தாவீது வந்து ஏன் போனா அந்த இடத்துக்குன்னு சொல்லி நான் சொல்ல போறேன். And I want to tell you, why did David enter that cave? அந்த கெபிக்குள்ள அந்த குகைக்குள்ள அவன் ஏன் போனான்? Why he had to go to the cave? ஷார்ட்டா உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனை சொல்ல விரும்புறேன். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனத்துல தாவீது சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்டான். In 1 Samuel 16 verse 13 we read that David was anointed. So 1 சாமுவேல் 18வது அதிகாரத்துல 17வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னாக்கா கோலியாத்துக்கும் தாவீதுக்கும் இருக்கிற சண்டைகளை பார்க்கிறோம். அங்க கோலியாத்தை தாவீது சாகடிக்கிறார், கொன்று போட்டு விடுகிறார். And in chapter 17 we read that there is a fight between David and Goliath where David defeats Goliath. அப்புறம் இன்னொரு அப்படியே வரிசையா பாருங்க, 16வது அதிகாரம் 17வது அதிகாரம். இப்போ 1 சாமுவேல் 18ல பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஜோனத்தானுக்கும் சவுலுக்கும் ரொம்ப ஃப்ரெண்டா மாறிடுறாரு. And in chapter 18 we see that he becomes a friend, a very dear close friend of Jonathan. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஜோனத்தான் சொல்றாரு, நீ வந்து யூ ஆர் த பெஸ்ட் கை, நீ தான் பெஸ்ட் ஆளு, அதனால உனக்கு என்னுடைய பெஸ்ட் ஸ்வார்டை உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுக்குறாரு, தாவீதுக்கு கொடுக்குறாரு ஜோனத்தான். And so as a sign, as a mark of their friendship, Jonathan gives his sword to David. ஆனா ஒரு முக்கியமான ஒரு வசனம் இருக்குது. இது மாதிரி நல்ல ஜோனத்தான், சவுல், தாவீது எல்லாம் நல்லா வந்து கொண்டிருக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா 1 சாமுவேல் 19வது அதிகாரத்துல 18வது அதிகாரத்துல 9வது வசனம் சொல்லுது, அந்த நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காயக்காரமாய் பார்த்தான், அப்படின்னா ஜலசா பார்த்தான். And as everything was going fine with David, suddenly we read in chapter 19 that Saul tried to kill David. He was angry with him. So சவுல் வந்து நல்ல ஃப்ரெண்டா இருந்தாரு, அந்த ஜோனத்தான் நல்ல ஃப்ரெண்டா இருந்தவர். சடனா பாத்தீங்கன்னாக்கா ஒரு அக்லி தாட் என்னன்னாக்கா அவன் மேல தாவீது மேல ஒரு பொறாமை. Saul was in favor of David, but at the same time suddenly
he used to get angry with David to the point that he would try to kill him. ஸோ என்னைக்கு இவன் பொறாம கொண்டானோ அன்னையிலிருந்து சவுல் தாவீதை விரட்டி அடிக்கவே ஆரம்பிச்சிட்டு இருந்தான். அவன் போற இடங்களிலெல்லாம் போற தொடங்க ஆரம்பிச்சான். And the reason was Saul was jealous of David's fame and his victories. ஸோ அதனால தான் இந்த 22வது அதிகாரத்தில் சவுல் தாவீது வந்து தப்பி ஓடி வந்து ஒரு அந்த அதுலாம் என்னும் உள்ள கெபிக்கு போல போனானாம். So in order to escape the fury of Saul, David comes and hides in the cave of Adullam. ஸோ இவங்களுக்கெல்லாம் நான் பயந்துன்னு கிடையாது, ஏன் என் மேலே பொறாம கொள்றாங்க, ஸோ இவங்க கண்மறைவா நான் போயிட்டு மறைந்து நான் வாழ்ற சொல்லிட்டு அந்த கெபிக்குள்ள போய் போயிடுறாரு. He said, if I'm away from the sight of these people, then I can keep myself alive and these people won't be jealous of me. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கதை அங்கே தான் ஆரம்பிக்குது. என்னன்னாக்கா கெபிக்குள்ளே போனான், அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். And the scripture reads that when he went into the cave, his brothers and all his other relatives also joined him there. நல்லா கவனிச்சுக்கங்க, அவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஐயோ தாவீதை காணாம போயிட்டானேன்னு சொல்லி எல்லாருமே அங்க அவனை தேடிக்கிட்டு போயிட்டாங்க. And all his family members, his relatives, they kept searching for him and reached in the cave. எனக்கு வந்த யோசனை எல்லாம் வனாந்தரத்துல நல்லா வாசித்துட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஆண்டவரை துதிச்சவர் இன்னைக்கு கெபிக்குள்ள இருக்கிறாரா? And I was wondering while I was meditating that this man who was enjoying his freedom, who was singing songs and praising God, now he is hiding in a cave. தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸால அவர் என்ன பண்ணாரு, அங்க போயிட்டு ஒரு பொறாமையினால கெபிக்குள்ள போய் அடங்கி உட்கார்ந்துட்டாரு. And so because people who loved him suddenly became jealous of him and they were searching for ways to kill him, and now David has to go to hiding. அந்த கெபிக்குள்ள அவர் எப்படி இருந்திருப்பாரு? How would have David been in that cave? நான் கேக்குறேன், இன்னைக்கு உன்னுடைய டிஸ்கரேஜ்மெண்ட்ல, உன்னுடைய டிசப்பாயின்மெண்ட்ல, உன்னுடைய கேள்விகளில, உங்க ஃப்ரெண்ட்ஸ் உன்னை அடக்கி வச்சிருக்கிறதுல, உனக்கு வந்த பிரச்சனையில நீ எந்த கேவுக்குள்ள எந்த குகைக்குள்ள நீ இருக்கிற? So in your struggles, in your discouragements, in your stress, in your tensions in life, in what kind of cave have you entered and locked yourself up in? ரொம்ப வாலிப பிள்ளைகளுக்கு பிடிச்சமான ஒரு இடம் எதுனாக்கா குகை. And young people these days, they love to have their own caves. அந்த குகை உன்னுடைய ரூமா இருக்கலாம், It could be your room, அது உன்னுடைய பாத்ரூமா இருக்கலாம், it could be your bathroom, அது வந்து நீ பெட்ஷீட்டை போத்திக்கின்னு இழுத்து தூங்குற அந்த சிச்சுவேஷனா இருக்கலாம். it could be that little space where you completely cover yourself. சோ நீ வந்து உன் குகையை நீயே உருவாக்கலாம். You can create your own cave. எஸ், நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ எப்படிப்பட்ட குகையை உனக்கு உருவாக்கி வச்சிருக்கிற. What kind of cave have you created for yourself? கர்த்தர் யாரோடு கூட பேசி The கொண்டிருக்கிறார். Lord is speaking to someone. டெஃபினெட்லி நான் சொல்றேன், இது வந்து கர்த்தரிடத்துல இருந்து வந்த வார்த்தை இது. This is a word from God meant for someone. So I strongly believe எந்த குகைக்குள்ள தயவு செய்து நீ யோசிச்சு பாருமா, நீ எந்த குகைக்குள்ள நீ மாட்டிட்டு இருக்கிற. And therefore I want to ask you to think seriously, what kind of cave are you caught up in? நல்ல இரண்டாவது வசனம் படிக்கலாம். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன் பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடே கூடி கொண்டார்கள். In verse 2 it says, உள்ள படிக்கலாம். then others began coming, men who were in trouble or in debt or who were just discontented also came and joined him. நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ என்னைக்கு குகைக்குள்ள போறியோ, நீ என்னைக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகுறியோ, டிஸ்கரேஜ்மெண்ட் ஆகுறியோ, நீ என்னைக்கு ஒரு பிரச்சனைல நீ இருக்கிறியோ, உன் கூட சேர்ற ஆளுங்களும் அப்படிதான் இருப்பாங்க. Now just stop and think that whenever you are entering into a cave with your discouragements, your struggles, your stress, your problems, you will find others also with the same kind of problems joining with you. ஏன்னா அவங்க கூட இருந்தவங்க ஒடுக்கப்பட்டவங்க இருந்தாங்களாம். Because there were people with David who were also discontented. ஒடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும்போது broken heart, அதாவது நான் உடைஞ்சு போயிட்டேன், ஐயோ எனக்கு எதனா ஒரு குகை கிடைக்குமா, யாருன்னா இப்படி ஒரு ஃப்ரெண்ட் கிடைப்பாங்களா, அவங்க கூட போய் உள்ள பூந்துக்கலாம். They were in trouble, they were broken hearted and they were just looking for company. They also came and joined with David. So தாவீது ஒரு அரண்மனையில போய் ராஜாவா உட்கார்றவர், கெபிக்குள்ள உட்கார்ந்துகிட்டு ஒரு குகைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு அவர் கூட இருக்கிறவங்க ஒடுக்கப்பட்டவங்க வந்திருக்காங்க. Now David, who was supposed to be in the palace, he was hiding in a cave, and then he had company of people who thought like him, who were in the same kind of trouble like him. கடன் பட்டவர்கள் வந்தார்களாம். There were people who were in debt.
நாட் ஒன்லி அந்த கடன் பட்டவங்க வந்து காசை கடன் வாங்கியிருக்கணும்னு அவசியம் இல்லை, வாழ்க்கையே அவங்க தொலைச்சிட்டு இருப்பாங்க ஒரு கடனுக்கு. Not only people who were in debt because of loans, but maybe they had already put their life in bondage. ஸோ இப்படிப்பட்டவங்களாம் அந்த குகைக்குள்ள அவனோடு கூட போயிட்டாங்க. And so these are the kind of people who joined with David in the cave. நான் இந்த நாட்டில் கேட்குறேன், உன்னுடைய பிரச்சனையையும் உன்னுடைய குழப்பத்தையும் உன்னுடைய சூழ்நிலையில வச்சு உன் ஃப்ரெண்ட்ஸை வச்சு யோசிங்களேன், அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதே மாதிரி வியாதி இருக்கும். Now I want to again ask you to think about your problems and the kind of friends you have, because those are the friends who would have the same problem as you have. சில நேரங்களில் உன் ஃப்ரெண்டு கிட்ட நீ ஃபோன் எடுப்ப, நீ வந்து சந்தோஷமான காரியத்தை பேச முடியாது, ஏன்னா அது ஆல்ரெடி ஒடுக்கப்பட்டதா இருக்கும், புரோக்கனாக இருக்கும். ஸோ நீ வந்து அந்த ஃப்ரெண்டுக்காக என்ன பண்ணுவ, உன் நல்ல விஷயத்தை கூட சொல்ல மாட்டேன். Sometimes you will take up your phone to speak to your friend, but you cannot speak to them because they would be undergoing some kind of problem. நல்லா கவனிச்சுக்கங்க, என்ன நடக்குது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெளிவா இருக்கணும். ஒவ்வொரு காரியங்களும் பைபிள்ல இருக்குது. It's important that we know that everything that we face in life is there in the scripture. மூன்றாவது காரியம் பாருங்க, முறுமுறுக்கிறவர்கள் இருந்தாங்களாங்க. There were people who murmured. நான் இந்த முறுமுறுக்கிறவங்களை எப்படி பார்க்குறேன்னாக்கா, வாழ்க்கையில எப்பொழுதுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகாதவங்க இவங்களாம். They were discontented, they were never satisfied. நீங்க கோல்ட கொடுத்தா கூட அவங்களுக்கு ஐயோ சே இதா இதுக்கு மேல எனக்கு வேணும் அப்படினுவாங்க. Even if you give them gold, they would still not be satisfied. நீங்க 1 லட்சம் கொடுத்து கையில கொடுத்து போங்க போய் ஜாலியா என்ஜாய் பண்ண, 1 லட்சம் தானா அப்படினுவாங்க. இவன் முறுமுறுக்கிறவர்கள் இவங்கெல்லாம், அதாவது இவங்களால சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. இது மாதிரி பட்டவங்க கூட இருக்காங்களா இன்னைக்கு? No matter how much money you give them, they would never be satisfied. Do you have people in your company, in your friend circles who are like that? உலகம் இன்னைக்கு காத்துட்டு இருக்குது, நீ எந்த கெபிக்குள்ள போய் நுழைஞ்சு போ உன் கூட வந்து ஒட்டிக்கலாம். The world is looking out to you what kind of cave that you are entering in, so that they can come and join with you. தாவீது போன நோக்கமே வேற. இந்த விரோதிகளுக்கு இந்த விரோதிங்க என்ன துரத்திக்கிட்டு பொறாமப்பட்டு என்ன துரத்திக்கிட்டு வராங்களே, சரி கொஞ்ச நாளைக்கு போய் நான் உள்ள போயிட்டு வர, குகைக்குள்ள இருந்துட்டு வரேன்னு போனாரு. ஆனா அவர் அவரை பார்த்தீங்கன்னா, ஓ இப்படிப்பட்டவர் நமக்கு கிடைச்சிட்டாரு, நம்மளும் போய் அவர் கூட சேர்ந்துக்கலாம், இந்த மாதிரி பட்டவங்கள சேர்ந்துக்கிட்டாங்க. The reason why David went into the cave was because he wanted to protect himself from the jealousy of his own friends who loved him once upon a time. But these people had other reasons to join him. சவுல் வந்து தாவீத அப்படியே துரத்திக்கிட்டே இருந்தாரு, சேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. Saul kept on chasing all his life after David to kill him. இந்த ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூட இருந்தார்கள். But these people who were broken hearted, who were in debt, who were discontented, they were also joining with David. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான அடுத்த ஒரு கேள்வி என்னன்னாக்கா, அங்க போட்டுக்குது, அவன் அவர்களுக்கு தலைவனானான். And I read another scripture passage where it says that David becomes their leader. அதே இரண்டாவது வார்த்தையில அவன் அவர்களுக்கு தலைவனானான். And it says at the end of verse 2, until David was the captain of about 400 men. அதுக்கு மேல கொடுத்த ஷாக் என்னன்னாக்கா, இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு கூட இருந்தார்களாம். 400 people were with David. So இவ்வளோ பேரு தாவீது எங்கனா போவானா, டிஸ்கரேஜ் ஆவானா, அவன் வந்து உடஞ்சி போவானா, அவன் கூட போய் நம்மளும் சேர்ந்துக்கலான்ட்டு இவ்வளோ பேர் போய் அங்க சேர்ந்துக்கிட்டாங்க. So there were 400 people who were discontented in life, who wanted someone to guide them, who wanted someone to speak to them words of comfort, or maybe they wanted to hide away from the world, so they came and joined with David, and he becomes their leader. ஆனா அங்க கூட கர்த்தர் அவனை தான் தலைவராக்குறார். And in that place the Lord makes him the leader. ஏன்னா அதுதான் கர்த்தருடைய அழைப்பு. Because that's the calling of the Lord. நீ கொலைக்கு போனாலும் சரி, கெபிக்கு போனாலும் சரி, நீ எந்த இடத்துக்கு போனாலும் சரி, you are the leader. Whether you go to a desert or to a fountain or to a cave, the Lord's anointing is on you and you become the leader. என்னுடைய humble question today உங்ககிட்ட என்னன்னாக்கா, உங்க குகையில யார் இருக்கறா? And I want to ask you this question, who is in your cave? உங்க குகையில இப்படிப்பட்டவங்களா இருக்கறாங்களா? Are there people like these in your cave? தயவு செய்து நல்லா நினைச்சுக்கங்க, உங்க குகைக்குள்ள இப்படிப்பட்டவங்கள சேர்க்காதீங்க, இன்னும் டிஸ்கரேஜ் ஆவீங்க. I want to tell you, do not allow such people into your cave, because you will become more discouraged. ஒரு வாலிப தம்பியை நான் சந்தித்தேன்.
I happened to meet a young man, அவனை ரொம்ப நாளா நான் பார்க்கவே இல்லை, ஏன் நீ சர்ச்சுக்கே வரலன்னு கேட்டேன். and I happened to meet him after a long time, so I asked him, why didn't you come to church? ஸோ கொஞ்சம் அப்படியே ஓரமா ஒதுங்கி போனார் அவரு. So he just tried to shy away from me, அவர் என்ன எங்க பார்த்தாலும் அப்படியே மறைஞ்சிப்பாரு வேற. and he would shy away from me wherever he saw me. என்ன ஆச்சு உனக்கு? And I asked him, what happened to you? அவன் இல்ல, ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், ஜாலியாக போயிட்டு இருந்தது, அப்புறம் அது ஃபெயிலியர் ஆனோன்னு நான் இப்போ வெளியில் வந்துட்டேன், இவ்வளோ நாள் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தேன் பாஸ்டரை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. He said he was in love with another girl, and that's why he couldn't face the pastor. He avoided the church. ஸோ இந்த மாதிரி பாவங்கள் செய்யும் போது சர்ச்சை விட்டு விலகுவோம், பாஸ்டரை விட்டு விலகுவோம், பேரண்ட்ஸை விட்டு விலகுவோம், கொகைக்குள்ளே போய் பூந்துப்போம். So when we enter into such kind of sin, we are unable to face the church or our family or our pastors, and we try to enter into a cave. ஸோ இந்த கொகைக்குள்ளே புகுந்துக்கிறதுனால நீங்கள் நிறையா குட் பீப்புளை, நல்லவங்களை நீங்கள் இழந்துடுறீங்க உங்களுடைய வாழ்க்கையில். And when we enter into such caves, we lose some good people in our life. உங்களுக்கு அட்வைஸ் பண்ண கூட யாரும் இருக்க மாட்டாங்க. There won't be people who would advise us. உங்க கூட பேச கூட யாரும் இருக்க மாட்டாங்க. We won't have people to speak or encourage us. இது தப்பு, இது ரைட்னு சொல்லவும் ஆள் இருக்க மாட்டாங்க. We won't have people to guide us to tell this is right, this is wrong. So தயவு செய்து சொல்றேன், அருமையான பிள்ளைகளே, தயவு செய்து இன்னைக்கு சாயங்காலம் நீ எந்த கொகையில மாட்டிட்டு இருக்கற? So I want to ask you this question, what kind of cave are you caught up in? அந்த கொகையில இருந்து நீ தயவு செய்து வெளியே வந்து எட்டி பாரு. I want to urge you that you come out of the cave and just peep outside. யூசுவலா கொகைக்கு பாத்தீங்கன்னா, கொகை உள்ள போனீங்கனாக்கா, once நீங்க போனீங்கனாக்கா அது டெட் எண்ட், அண்ணா அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கும். Normally caves are just one way. You enter inside and then there's no way out. ஆனா சில கொகைக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த பக்கமா வழி இருக்கும். But there are other caves which would have two ways, entrance and exit. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் கொரியாக்கு போனப்போ எங்களை வந்து கொரியா பார்டர், சவுத் கொரியா அண்ட் நார்த் கொரியா, சவுத் கொரியால இருந்து நார்த் கொரியா பார்டருக்கு எங்களை கொண்டு போனாங்க. அது கொகைக்குள்ள ஒரு ட்ரெயின் போகுது, ஒரு சின்ன அதாவது டாய் ட்ரெயின் மாதிரி, அது உள்ள போகுது. மேலே நாங்கள் வந்து கேப்லாம் போட்டுக்கணும், ஹெல்மெட்லாம் போட்டுக்கிட்டோம், ஏன்னா இடிக்கும். ஒரு கொகைக்குள்ளே போகுது, அதை போய் நார்த் கொரியா பார்டரில் கொண்டு போய் விடுது எங்களை. And I very well remember that when I visited South Korea, I was taken on a trip to see North Korea. That's the border of South Korea and North Korea. So we were taken into a cave, and in a tunnel there was a train track, and we happened to travel by that train onto the border. ஆனா அதுக்குள்ள போகும்போது பயங்கர பயம், கத்துறாங்க ஜனங்க. பட் ஒரு வெளிச்சத்தை பார்த்த உடனே ஓ நம்ம வெளியே வந்துட்டோம்னு பார்த்தோன்னா ஒரு சந்தோஷம். And as people entered that cave, there was fear, there was anxiety, and they were shouting. But the moment they saw light on the other end, there was happiness, there was hope. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு தடவை நான் பஞ்சாப் பார்டரில் போனப்போ ஒரு கொகையை காட்டி சொன்னாங்க, இது உள்ளதான் சாது சுந்தர் சிங் போயிட்டாரு, காணா போயிட்டாரு, அதுக்கப்புறம் அவர் வெளியே வரல. Once when I was visiting Punjab, people showed me a cave and told me that the great evangelist Sadhu Sundar Singh entered into this cave and never came out after that. பட் அது எவ்வளவு உண்மை என்று எனக்கு தெரியாது. பட் எப்போ அங்கே போன உடனே அங்கே சொல்லுவாங்க. அங்கே I don't know how far it is true, but that's the story attached to that cave. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, கொகைக்குள்ள நீங்க போயிட்டீங்கனாக்கா மேபி there's a end, அங்க ஒரு எண்ட் இருக்கும் உங்களுக்கு, இல்லனா இன்னொரு வழியும் இருக்கும் அந்த பக்கம் வெளியே வந்து தப்பிக்கிட்டு கொள்ளுவதற்கு. So I'm saying that it is possible that there might be caves in your life where you may not have an exit, but there might be other caves that would have an exit. ஆனா தாவீதுக்கு நல்லா தெரியும், நான் கெபிக்குள்ள போனாலும் கர்த்தர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணுது, என்னுடைய சிங்காசனத்தை ப்ராமிஸ் பண்ணி வச்சிருக்காரு. But David knew very well in deep down his heart that the Lord had promised the throne for him. God promised ஒரு பேலஸ், அவனுக்கு ஒரு அரண்மனையை அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்காரு. The Lord had promised him a palace. கர்த்தர் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கிறாரு, நீ வந்து நல்லா நீ கல்யாணம் பண்ணி நீ உன்னுடைய பிள்ளைகளும் அரசாள்வர்கள்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ப்ராமிஸை கொடுத்துருக்கிறாரு. The Lord had promised him that he would marry, he would have children, and his heir would sit on the throne.
கடவுள் உனக்கு சொல்லியிருக்கிறாரு, உனக்கு நான் நல்ல வேலையை கொடுப்பேன், உன்னை உயர்த்தி வைப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. The Lord has promised you that He would give you a job, He would make you see the good side of life, நீ கை வைக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு that கர்த்தர். He would bless every work that you do with your hands. சோ நான் ஏன் குகையை தேடி போனோம்? So why should I go searching for caves? அதனால தாவீதுக்கு ஒரு தெளிவு இருந்துச்சு, ஒரு தைரியம் இருந்துச்சு. So David had this clarity in his mind and he had courage. நான் எதுக்காக சொல்றேன்னாக்கா 3வது வசனம், தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்து மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, அது வரைக்கும் வாசி. And in verse 3 it reads, later David went to Mizpah in Moab where he asked the king. அங்க போயிட்டு அந்த ராஜா கிட்ட போய் பார்த்து என்ன சொல்றாரு, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று அறியும் மட்டும். And he asked the king, please allow my father and my mother to live with you until I know what is God going to do for me. என்னுடைய வாழ்க்கையில தேவன் எனக்கு என்னை எப்படி நடத்துவார் என்று அறிய மட்டும் என் தாயையும் என் தகப்பனையும் நான் இங்க விட்டுட்டு போறேன்னு சொல்றாரு. He says, until I know what God is going to do in my life, I am leaving my parents with you in your care. அதுல நான் ஒன்னு பார்க்கறேன், அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி பார்க்கறேன். And I see that David took the responsibility for his parents. அவங்க அம்மா அப்பாவை ஒரு ராஜா கையில ஒப்பு கொடுத்துட்டு போறாரு. He goes and hands over his parents to a king. ஆனா அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை, இந்த கெபிக்குள்ள நான் போறேன், பட் தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் வெயிட் பண்ண போறேன், அறிய போறேன். Now what I like about that passage is he knew that he was entering into a cave, but he also knew that God was going to lead him out of it somehow, somewhere, sometime. நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இன்னைக்கு சாயங்கால வேலையில், நீ குகைக்குள்ள மாட்டிட்டு இருக்கிறீங்கனாக்கா தயவு செய்து இந்த கேள்வியை நீ கேளு. தாவீது அன்னைக்கு கேட்டாரு, இன்னைக்கு இந்த கேள்வியை உன் வாழ்க்கையில நீ கேளு. தேவன் என்னை இந்த குகைக்குள்ள நான் வந்துட்டேன், நான் பயந்துட்டு தான் வந்துட்டேன், நான் பாவம் செஞ்சுட்டு தான் வந்துட்டேன், ஆனா என்னை எப்படி நடத்த போறாருன்னு நான் பார்க்க போறேன், நான் அறிந்து கொள்ள மட்டும் அறியும் மட்டும். Just like David, I want you all to ask the same question. How is God going to lead me in my life? I want to know about it. ஸோ இந்த கேவ் வந்து வித்தியாசமான கேவாக இருக்கலாம், அது ஒரு ஆங்கிரி கேவாக இருக்கலாம், ஒரு கோபமான குகையாக இருக்கலாம் உனக்கு. அது It could be the caves in our lives could be different. It could be a cave of anger. ஒரு புடிவாதமான குகையா இருக்கலாம். It could be a cave of stubbornness. மேபி நீ லவ்ல காதல்ல மாட்டிட்டு இருக்கறேனா அந்த காதல் குகையா இருக்கலாம் அது. If you're caught up in a love affair, that could be your cave. ஒருவேளை லஸ்ட், என்னால இந்த பாவத்துல இருந்து வெளியில வர முடியல, நான் இப்படிப்பட்ட பாவங்களை செஞ்சிட்டு இருக்கறேன், லஸ்ட் எனக்குள்ள இருக்கிற பயங்கரமான இந்த ஆவிகளுக்குள்ள ஒரு குகையில நான் இருக்கிற மாட்டிட்டு இருக்கறேனாக்கா, sexual lust could be a cave. டிப்ரெஷன், ஒரு எனக்குள்ள பயங்கரமான என்ன சொல்றது, டிப்ரெஷன் குகையில நீ மாட்டிட்டு இருக்கறியா? Depression could also be a cave in your life. உன்னுடைய விரோதிகளால வருகிற குகையினால மாட்டிட்டு இருக்கறியா? Or maybe you are caught up in a cave of enemies. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், மற்றவங்களை பார்த்தா அவங்கள பார்த்தா ஐயோ அவங்க அப்படி இருக்கறாங்க நான் போக முடியாது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் குகை. Inferiority complex could also be a cave. சோ எந்த மாதிரி குகையில நீ மாட்டிட்டு இருக்கற இன்னைக்கு? What kind of cave that you are caught up in? நான் கண்டிப்பா சொல்றேன், ஏதோ ஒரு குகையில கண்டிப்பா நீ ஏதோ ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்க. I'm definitely sure that you are caught up in a cave. அதுக்காக தான் உனக்கு தனியா ஒரு ரூம், அத தனி ரூம்ல இரு, நோ ப்ராப்ளம். பட் அந்த குகைக்குள்ளே நீ உட்கார்ந்து என்ன பண்ற? That's why you require privacy, you require a separate room, a separate space for yourself, but it's important to know what you are doing there. நிறைய பேரண்ட்ஸ் சொல்வாங்க பாத்ரூம் உள்ள போனா வெளிய வரதே கிடையாது. Many parents, they complain to me that their young people go to the toilet and to the bathroom and they never return. So அது உனக்கு ஒரு குகையா இருக்குதா? They stay there for a long time. That could be their cave. பெட்ஷீட்டை இழுத்து போத்தீங்கன்னு ஒரு குகை. Sometimes we completely cover ourselves with the bed sheet. That could be your cave. So parents கூட நல்லா கவனிங்க, உங்க பிள்ளைங்க எந்த குகைக்குள்ள மாட்டிட்டு இருக்காங்க நீங்க கவனிக்கணும். Therefore the parents here who are also joining this meeting, I want to tell you, you need to know what kind of cave your children are caught up in. ஆனா தாவீது சவால் விட்றாரு பாருங்க. அவர் வந்து he was like அவன் வந்து பயங்கரமான ஒரு குகைக்குள்ள ஒளிஞ்சு கொள்ள போனா கூட தேவன் எனக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை நான் அறிய மட்டும், எப்படி நடத்துவார் என்ன அறிய மட்டும் நான் இருப்பேன், நான் வெயிட் பண்ணுவேன். David had this clarity of thought in his mind. Although he did not know what was going to happen, he knew that God had a plan for him. தயவு செய்து இன்னைக்கு சாயங்காலம்
யோசிங்க, ஆண்டவரே நான் எப்படிப்பட்ட குகைக்குள்ள நான் இருந்துட்டு இருக்கிறேன், இன்னைக்கு எனக்கு இதை உணர்த்துனீங்க, thank you so much Lord சொல்லுங்க. And tell God this evening, Lord, I want to thank you for making me realize that I am caught up in a cave, helpless. வேதத்துல நிறைய இருக்குது. குகைக்குள்ள இருந்தவங்க, எலிஜா இருந்திருக்கிறாரு, தானியேல குகைக்குள்ள போட்டாங்க. ஆனா தாவீதுடைய குகையும் ஒரு வித்தியாசமான குகையா There இருக்கு. are lots of people in the scripture who had this cave experience. Elijah had a cave experience. Daniel was put into a cave. But the experience of David is somewhat different. கண்டிப்பா சொல்றேன், குகை வாழ்க்கை ஒரு ஒரு கசப்பான வாழ்க்கை. I can definitely say that the experience of living in a cave is a bitter experience. அந்த குகை வாழ்க்கை உன்னை உலகத்துடைய வியூவே பார்க்காத மாதிரி செய்யும். The cave will close your eyes to the world. இந்த அந்த அந்த குகை வாழ்க்கை உன்னை you are nothing, you are hopeless, உனக்கு ஒண்ணுமே கிடையாது என்று சொல்லி கொடுக்கிற வாழ்க்கை அது. It will teach you that you are worthless, you are nothing. நீ வீட்ல சிரிக்கலாம், you might smile in the home, நீ நல்லா சாப்பிடலாம், you may eat well, நீ ஜாலியா இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம், you may appear to be happy, நீ நல்லா படிக்கிற மாதிரி காட்டிக்கலாம், you may appear to study well, நீ நல்லா ஜெபிக்கிற மாதிரி காட்டிக்கலாம், you may appear and show yourself as being a praying person. பட் நான் சொல்றேன் உனக்கு, நீ ஏதோ ஒரு குகைக்குள்ள கண்டிப்பா மாட்டிட்டு முழிக்கிற. But I want to tell you that you are definitely caught up in some kind of cave, not knowing how to come out of it. ஒரு பெரிய விஷயம் இருக்குது இதுல. நீ குகைக்குள்ள மாட்டிக்கிறதுனால you are wasting time. உன்னுடைய டைமை நீ வேஸ்ட் பண்ற. And I want to tell you that because you are caught up in a cave, you are wasting your time. தயவு செய்து அந்த குகை உன் மைண்டா கூட இருக்கலாம். That cave could be your mind. உன்னுடைய இருதயமா இருக்கலாம். It could be your heart. உன்னுடைய சரீரமா இருக்கலாம். It could be your body. நீ தயவு செய்து யோசிக்க வேண்டிய நிலைமையில இருக்கற நீ. So it's time for you to seriously think about it. நீ குகையிலிருந்து நீ வெளிய வரலனாக்கா ஆண்டவர் உன்னை மன்னிக்கவே முடியாது. Because if you do not come out of that cave, forgiveness is not going to come easy for you. லாசரு கிட்ட போயிட்டு கர்த்தர் கூப்பிடுறாரு, லாசருவே வெளிய வா. Because Jesus goes to the Lazarus and near the cave, and he says, Lazarus, come out. வெளிய வந்தவனே அவனோட கட்டுகள் எல்லாம் அவருங்கன்றாரு. And the moment Lazarus comes out, Jesus says, open the bands with which they had tied him. நான் சொல்றேன், நீ இந்த குகையிலிருந்து வெளிய வந்துட்டீனா அத்தனை காரியங்களை கர்த்தர் உடைச்சு அவுத்து போடுவார். And I can definitely tell you with strong assurance that the moment you come out of that cave, the Lord is able to break every bondage. நீ குகைக்குள்ள இருக்கிற வரைக்கும் உலகத்தை தானே யோசிச்சிட்டு இருப்ப. உலகத்துல இருந்து எனக்கு ஹெல்ப் வராதா, இங்க இருந்து யாராவது செய்ய மாட்டாங்களா, இவங்க எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா, நான் இங்க போயிட்டு ஓடி போயிட முடியாதா, நான் அங்க போய் அதை செய்ய முடியாதா, இப்படி தானே யோசிப்ப குகைக்குள்ள இருந்து. While you are in the cave, you might think of help coming from some human being or through some solution or through a suggestion or advice from a human being. ஆனா நீ உன்னுடைய அறிவை வைத்து நீ குகைக்குள்ள இருந்து ஒரு பிளான் பண்றனாக்கா அந்த பிளானை இன்னொரு குகைக்குள்ள நீ போறதுக்கு பிளான் பண்ற. Because while in the cave you are trying to use your intellect and trying to find a way out, you are entering into another cave inside of yourself. ஆனா கர்த்தர் வச்சு நீ கூப்பிடுறனாக்கா அந்த குகையில கர்த்தர் உன்னை வெளியில சும்மா கொண்டு வர மாட்டாரு, பப்ளிக்ல கொண்டு உன்னை நிறுத்தி உன்னை சாட்சியா வைப்பார். But if you are calling upon God to escape that cave, then the Lord is able to bring you out of it. He is able to break every bondage and make you stand high before the people. வாழ்க்கையில நான் சொல்ற எந்த ப்ராப்ளம் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் தயவு செய்து ஆண்டவர் முன்னாடி நீங்க முழங்கால் போடுங்க ஒழிய நீங்க தயவு செய்து குகைக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கணும்னு பார்க்காதீங்க. And therefore I want to encourage you that no matter what problem, no matter what difficulty that you face in life, do not hide yourself in the cave, but rather look to God and come out of it. பரவாயில்ல மக, நீ அம்மா அப்பா கிட்ட கூட சொல்லாத. You may not have to tell to your parents. உன்னுடைய பாஸ்டர் கிட்ட கூட சொல்லாத மக. You don't have to tell to your pastor. ஆனா ஆண்டவர்ட்ட சொல்லு தயவு செய்து. But tell God. ஆனா கர்த்தர் உன்னை நேசிக்கிறாரு. Because God loves you. அதனால தான் கர்த்தர் இன்னைக்கு இந்த ஆன்லைன்ல உனக்கு சொல்றாரு, நீ இந்த லாக்டவுன் ஆகி கிடக்குறியே, குகைக்குள்ள கிடக்குறியே, லாக்டவுன் ஆயிட்டு டவுன் ஆயிட்டு கிடக்குறியே. Because in the midst of this lockdown, the Lord is telling you that you are caught up in a lockdown within yourself. So நான் இதெல்லாம் எப்படி மீண்டு வர போறேன்?
So how are we going to come out of it? எனக்கு பிடிச்ச அந்த வசனமே தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று அறியும் மட்டும். And that's why I like what David said. He said, until I know what God is going to do இந்த for me. குகையில இருக்கும்போது நீ சொல்றியா தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று அறிய மாட்டோம், நான் சும்மாவே இருக்க மாட்டேன், ஆண்டவரே நீங்க தான் இந்த குகையில இருந்து என்னை வெளியே கொண்டு போணும். Can you also say the same thing while you are caught up in your cave? I want to know what God is going to do for me. கண்டிப்பா கர்த்தர் தாவீது கூட இருந்தாரு, ஜெயிக்க வச்சாரு. Because definitely I believe that the Lord was with David. He gave him victory. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்க ஒரு புது கேவ் ஒரு குகைக்குள்ள நுழைவதற்கு முன்பாக Just think that before you enter into a new cave, ஒரு ஓல்ட் கேவ் உங்க பின்னாடி இருக்குதுன்றத மறந்துடாதீங்க. do not forget that there is another cave that you came out of it. நீங்க அந்த ஓல்ட் கேவையும் மூடணும், புது கேவையும் மூடணும். You need to close the old cave and you need to close the new cave also. என்னைக்கோ ஒரு நாள் நீங்க பண்ணி வச்ச அட்டகாசம், இன்னும் மறைச்சு வச்சிருக்கிற அட்டகாசம், ஏதோ ஒரு பாவம் அந்த குகைக்குள்ள மறைஞ்சு உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கும். Because the old cave, the mischiefs or the sins that you committed will continue to call you back into that old life. தயவு செய்து இன்னொரு புது குகையை தேடாதீங்க. And therefore I want to tell you, don't look for another cave. உன் கண்ணு குகைக்குள்ள போதா? Is your eye going towards the cave? கண்டிப்பா உன்னுடைய கண்ணுல தயவு செய்து சொல்றேன் எந்த பவருமே கிடையாது, அதனால தான் அந்த இருட்டை நோக்கி போகுது. I can definitely say that there is no power in your eyes, and that's why it's going looking for that darkness. நீ குகைக்குள்ள இருக்கறனாக்கா உன்னுடைய ஃபேஸே உன்னுடைய முகமே உன்னை காட்டி கொடுக்கும். Because your face will tell whether you are in a cave or not. என்ன உன் முகமே நல்லா இல்லன்னு கேட்பாங்க. People will ask you, why is your face so downcast? ஏதோ ஒரு மாதிரி கவலையாவே இருக்கறியே. Why are you looking so worried? நல்லா கண்டுபிடிப்பாங்க, நல்லா கண்டுபிடிப்பாங்க. People know, it shows on your face. உன் அம்மா அப்பா கூட கண்டுபிடிப்பாங்க. Even your parents would know. உன் பக்கத்துல இருக்கறவங்க கண்டுபிடிப்பாங்க. Even people around you would know. நீ ஏதோ ஒரு குகைக்குள்ள இருக்கறன்றத எல்லாரும் அந்த உலகமே பார்க்கும். The whole world would know that you are caught up in some cave. நான் ஆண்டவருக்குள்ள நீ இருக்கறனாக்கா ஆண்டவர் உன்னை குகைக்குள்ள வைக்கவே மாட்டார். But if you are in God, then God would not allow you to be in that cave. நான் அடிக்கடி சொல்லுவேன், என் 16 வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் என்னை குகையில இருந்து மீட்டு கொடுத்தார். I can definitely tell you that from the age of 16 in my life, the Lord delivered me from the cave that I was caught up in. போராமப்படுறியா, என்னை பத்தி பேசுறியா, என்ன பேசுறே, என்னன்னா பேசிக்கோ, தைரியமா நிப்பேன். Because if you are jealous of me, if you are talking behind me, if you are talking against me, no matter what, I will stand with courage and strength. ஏனா எனக்கு நான் சொல்லுவேன், தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். Because I can confidently say that I know how God will lead me. தயவு செய்து சொல்றேன் மகன், நீ மாட்டிக்காத அந்த குகைக்குள்ள மாட்டிக்காத. That's why I want to encourage you, do not get caught up in that cave. வேணாம், அந்த குகையே வேணாம். You don't need it in life. சோர்வான ஒரு குகையே உன் வாழ்க்கையில வேணாம். You don't need a cave of discouragement. கசப்பு என்ற ஒரு குகையே உன் வாழ்க்கையில வேணாம். You don't need a cave of bitterness. ஒரு குழப்பம் என்ற குகையே உனக்குள்ள வேணாம். You don't need a cave of confusion. நீ பிளான் பண்ற ஒரு குகையே உனக்கு வேண்டாம். You don't need a cave that you plan. கர்த்தர் உனக்கு பிளான் பண்ணிட்டே இருக்கிறார். Because the Lord is planning for you. நீ ஒரு குகைக்குள்ள பிளான் பண்ணனும் நினைச்சா கர்த்தர் உன்னை உயர்த்தணும், உன்னை பேலஸ்ல வைக்கணும்னு கர்த்தர் உனக்கு பிளான் பண்ணிட்டு You இருக்கார். might be planning for a cave, but the Lord is planning a palace for you. நான் கர்த்தருக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். என்னலாம் எப்படி ஆண்டவரே நீங்க மீட்டுக்கொண்டீங்க, ஒரு குகையில இருந்து once for all என்ன வெளியில கொண்டு வந்துட்டீங்க. Because as I was preparing this sermon, I was just thanking God, how Lord you delivered me from my cave. ஆண்டவர் போற இடங்களில் எல்லாம் நமக்காக ஒரு தீர்க்கதரிசிகளை வைப்பார். Because everywhere you go, the Lord will keep a prophet for you there. கண்டிப்பா சொல்றேன், பயங்கரமான குணங்கள் ஆகிய குகையில இருந்து கூட நீங்க வெளியில வரணும். Because you need to come out of the caves of those negative characters. நான் அசிங்கமா இருக்கிறேன், நான் குள்ளமா இருக்கிறேன், நான் கருப்பா இருக்கிறேன், நான் முண்டக்கண்ணா இருக்கிறேன், என் மூக்கு நல்லா இல்ல, இந்த மாதிரி குகையில இருந்து கூட நீ வெளியில வரணும். Sometimes we are caught up in caves where we think low of ourselves, that I am dark skinned, I have big eyes, I am snub nosed, or I have thick lips, and those kind of caves. என்னடா யாரனா மதிப்பாங்களா இப்படி ஒரு கேவ்? Will anybody care for me? Will anybody love me? That's a cave. நான் போய் பேச முடியுமா, என்னெல்லாம் மதிப்பாங்க, அது ஒரு கேவ். Can I go and speak? Will anybody respect me? That's another cave. நீ பேசி பாரு, உனக்காக ஒரு கூட்டமே காத்துட்டு இருக்கு. I want to tell you that you need to stand up and speak. There would be a group of people waiting to hear you. அதுக்கு தான் ஆண்டவர் தாவீதை உயர்த்தி காட்டினார். That's why the Lord
lifted David up. அப்படியே கண்களை மூடி இந்த சாயங்கால வேளையில நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஏதோ ஒரு குகையில நான் இருக்கிறேன், நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு கலக்கமா இருக்கிறேன், என்னை வந்து ஹெல்ப் பண்ண யாருமே கிடையாது, நான் அழுதுட்டு இருக்கிறேன், நான் வந்து ஒரே ஒரு 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 போராட்டத்தோடு இருக்கிறேன், ஆனால் குகையில மாட்டிட்டு இருக்கிறேன், என் பாவம் என்னையே அடிக்குது, இந்த குகையிலேருந்து எனக்கு வெளியவே வர தெரியல, எனக்கு உதவி செய்யுங்க. லார்ட் ஹெல்ப் மீ, லார்ட் ஹெல்ப் மீ, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. ஏதோ ஒரு குகையில நான் மாட்டிட்டு இருக்கிறேன், எனக்கு வெளியே வர தெரியல, எனக்கு புரியல, எங்க வீட்டில் எனக்கு சொல்ல முடியல, இந்த குகை வேண்டாம், நான் பார்த்ததெல்லாம் இருட்டு, நான் பார்த்ததெல்லாம் கஷ்டம், நான் பார்த்ததெல்லாம் வீண் வார்த்தைகள், நான் பார்த்ததெல்லாம் தோல்விகள், நான் பார்த்ததெல்லாம் கஷ்டங்கள், நான் பார்த்ததெல்லாம் வியாதிகள். அருமையான மகளே, மகனே, இன்னைக்கு சாயங்காலம் ஆண்டவர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீ மாட்டிக்கொண்டிருக்கிற குகை, நீ தேவனை பார்க்க முடியாதங்க, தேவனை பார்க்க முடியாது. தாவீது சொல்லுகிறார், தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் காத்து கொண்டிருக்கிறேன், அறியும் மட்டும், தேவன் என்னை அறியும் மட்டும் நான் காத்து கொண்டிருக்கிறேன். இந்த சாயங்கால வேலையில ஒருவேளை உன்னுடைய சுற்றி தோல்விகள் இருக்கலாம், உன்னுடைய பழைய கதைகள் உன்னை கிழித்து கொண்டிருக்கலாம், உன்னுடைய பழைய கதைகள் உன்னை ஒரு குகைக்குள்ள வைத்து கொண்டிருக்கலாம், உன்னுடைய பழைய ஸ்டோரிஸ், உன்னுடைய பழைய புரோக்கன் ஸ்டோரிஸ், உன்னுடைய பழைய நிறைய நிறைய வேண்டாத உப்பு சப்பு இல்லாத கதைகள் எல்லாம் உன்னை குகைக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கலாம். ஆனால் ஐ டெல் யூ திஸ் ஈவினிங், கர்த்தர் உன்னை யூ கம் அவுட் என்றார். நீ வெளியே வா அந்த குகையில இருந்துன்றார், நீ வெளியே வா. அது உன்னுடைய ட்ரீமா இருக்கலாம், உன் கெட்ட கனவா இருக்கலாம், அது வேண்டாத பிரச்சனையா இருக்கலாம். பட் ஐ டெல் யூ திஸ் ஈவினிங், அந்த குகையிலிருந்து நீ வெளியே வரியா? அந்த செல்போன் குகையிலிருந்து நீ வெளியே வரியா? உன்னுடைய பாவத்திலிருந்து நீ வெளியே வரியா? உன்னுடைய பிரச்சனையிலிருந்து நீ வெளியே வரியா? நீ அனுப்புற மெசேஜ்ல இருந்து, அந்த குகைக்குள்ள இருந்து அனுப்புற பத்தியா மெசேஜ்? யாருக்கும் தெரியாது நீ என்ன மெசேஜ் அனுப்புறன்ட்டு. nobody sees you but God sees you. கர்த்தர் உன்னை பார்க்கிறாரு. அப்படிப்பட்ட குகையிலிருந்து நீ வெளியே வந்தினாக்கா உன்னை அரண்மனைக்கு தூக்கி எடுத்து நடத்துகிற தேவனா இருக்கிறாரு. ஆண்டவர் உன்னை அரண்மனைக்கு தூக்கி எடுத்து நடத்துகிற தேவனா இருக்கிறாரு. சாயங்கால வேலையில கம் அவுட் ஆண்டவர் சொல்லுகிறார், கம் அவுட். உனக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள். உன்னுடைய குகை, நீ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருந்த குகை, இன்னைக்கு கர்த்தர் உனக்கு பதில் கொடுத்திருக்கிறாரு. நீ வெளியே வா மகளே, நீ வெளியே வா மகனே, நீ வெளியே வா. அந்த பாவத்திலிருந்து நீ வெளியே வா. இல்லைன்னா அப்படிப்பட்ட ஜனங்கள் மட்டுமே உன் கூட சேருவாங்க, அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸை தான் நீ உன் கூட வச்சிருப்ப. உனக்கு ஒரு கிறிஸ்தவங்க ஃப்ரெண்டு கூட இருக்காது. சாயங்கால வேலையில துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எங்க கூட பேசுனீங்க. குகைக்குள்ள மாட்டிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் சந்திப்பீராக, தொடுவீராக, வெளியே வர வைப்பீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால நான் கட்டளை இடுகிறேன் ஐயா, இயேசுவின் நாமத்தினால நான் கட்டளை இடுகிறேன் இயேசு சுவாமி. இந்த சாயங்கால வேலையில கர்த்தர் தொட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கிரியை செய்யுங்க ஆண்டவரே, கிரியை செய்யுங்க. இது வேண்டாத ஒரு குகை, எனக்கு வருத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு குகை, என்ன அப்படியே ஒரு போராட்டத்திலே வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு குகை இது. எஸ், God is speaking to you. Don't ignore. நீ இக்னோர் பண்ணாத. கர்த்தர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உங்க அம்மா அப்பாவுக்கு அந்த குகை தெரியாது, உன் கூட இருக்கிறவங்களுக்கு அந்த குகை தெரியாது. உனக்கு தெரியும் மகளே, மகனே, உனக்கு தெரியும் அந்த குகை என்னன்னு தெரியும். வாட் கைண்ட் ஆஃப் குகை இது? எப்படிப்பட்ட கேவ்ல நீ இருக்கிற? வெளியே வா இன்னைக்கு. நீ வெளியே வந்தாதான் அடுத்த ஆசீர்வாதத்தை நீ பார்க்க முடியும். அடுத்த பேலஸ், அடுத்த த்ரோன், அடுத்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறத நீ பார்க்க முடியும். நீ உன் குகையிலே இருந்துகிட்டு ஆண்டவரை கூப்பிடாத. உன் குகையிலே இருந்துகிட்டு எனக்கு அந்த பையன் தான் வேணும், இந்த பொண்ணு தான் வேணும், இந்த 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 பாவம் தான் வேணும், எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி நீ கேட்காத. நோ நோ நோ. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் எண்ணங்கள் என் எண்ணங்களும் அல்ல. நீ அந்த குகைக்குள்ளே இருக்கிறனாக்கா ஆண்டவரை துதிக்க முடியாது. ஆண்டவர் கிட்ட நீ கெஞ்சினாலும் அவர் வரமாட்டாரு. நீ குகைக்குள்ள இருந்து வெளியே வந்தாதான் கர்த்தர் உன்கிட்ட பேசுவாரு. யாரையோ கர்த்தர் பயங்கரமா தொட்டு கொண்டு இருக்கிறார். உன் இருதயத்தில் நீ அழுதுட்டு இருக்கிற. எஸ் லார்ட், தொடுங்க தொடுங்க.
எஸ் லார்ட், தொடுங்க. நீ இருதயத்தில் நீ அழுது கொண்டிருக்கிற உன் பழைய குகையிலிருந்து நீ வெளியே வா. உன் பழைய குகையிலிருந்து நீ ஃபர்ஸ்ட் வெளியே வா. இன்னொரு குகையை நீ தேடாத. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். பேசுங்க, உடைங்க, உருவாக்குங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.